கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ஜென்ரேஷன்னா என்ன, அதோடைய ஆப்ரேஷன், பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர், அதோடைய காம்பனன்ட்ஸ்னால் என்ன, பூட்டிங் ஆஃப் தி சிஸ்டம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். சார்லஸ் பேபேஜ் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணார். இவர் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை பற்றி சொல்கிறாங்களோ அவங்கள தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. அவர் என்ன இன்வென்ஷன் பண்ணார்னா, ஒரு அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படிங்கிறத இன்வென்ஷன் பண்ணார். இப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம் டிஜிட்டல்னால் 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் காட்டும்ல, அந்த மாதிரி கோடு கூட காட்டும் இல்லையா, அது டிஜிட்டல். ஆனால் அவர் கண்டுபிடிச்சது ஆப்போசிட். அதுக்கு ஆப்போசிட்னா அனலிட்டிக்கல் என்ஜின் மாதிரி கண்டுபிடிச்சார். அதில் என்ன இருக்குன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்னுட்டு, அது ALU அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல், இன்டிகிரேட்டட் ஆஃப் த மெமரி. அதுக்குள்ளே அப்போல்லாம் நம்ம பார்த்தோன்னா பெருசாக இருக்கும், ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அதில் ஒரு மெமரி இருக்கும், விச் லேட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் கான்செப்டை. அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சார். சரி, இப்போ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் இன் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் இருக்குது இல்லையா. இன் ஆல் த ஸ்பேர்ஸ் ஆஃப் த லைஃப், இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், ரீசர்ச், ட்ராவல், tourism, weather forecasting, social networking and of the e-commerce etc. அப்போ இது சுவாரஸ்யமான விஷயம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா போர். அப்போல்லாம் வார் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அங்கங்கே குண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போது ஆட்டோவோ பாம்பு போடுற மாதிரி சில டிவைஸ்லாம் கண்டுபிடிக்கிறது செகண்ட் வேர்ல்டு வாரில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆணுச்சு. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது என்னவே ஆர்மி நேவிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. ஹலோ, நான் இங்கே இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், அதுமாரி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க. அப்புறம் அது என்ன ஆகிடுச்சு, அது ஆர்ஃபான் நெட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய நெட்ஒர்க்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் முன்னாடி வயர் கனெக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வயர்லெஸ் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டயத்துக்குள்ளார எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது நல்லா டேட்டா அதெல்லாம் ஈஸியாக நேவிகேட், ஏன்னா எல்லா சிஸ்டத்தையும் 0 1 அப்படிங்கிற பிட்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்டில் தான் அது ஸ்டோர் பண்ணும். அதுக்கு எப்பவுமே 2ன்னு வச்சுக்கேன், 4ன்னு வச்சுக்கேன், அது 2ஆல் டிவைட் பண்ணு, 2 2 இந்த மாதிரி 1 0 0 சம்திங் வருதுல்ல, அந்த மாதிரி தான் அது தன்னோட நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு அப்போ தோணுச்சு. அப்போ கம்ப்யூட்டர் இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அது நம்ம இல்லாத லைஃபே கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அது பயங்கர ரெவல்யூஷனரி, நிறைய மறுமலர்ச்சி தாக்கத்தை ஏற்படுத்துது. மறுமலர்ச்சினா நிறைய விஷயங்கள் புதுமையான தாக்கங்களை ஏற்படுத்துது. அதோடய ஸ்பீடு, அதோடைய ஃபங்க்ஷன், இதெல்லாம் ரிமார்க்கபிள். டுடே நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஏ கம்ப்யூட்டர். இன்றைக்கி இருக்கிற ஆர்கனைசேஷன் ஒரு கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒர்க் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் இருந்தபோதிலும் தி வேரியஸ் ஆர்கனைசேஷன் பிகம் தி பேப்பர்லெஸ். நிறைய ஆர்கனைசேஷன் இப்போ பேப்பர்லெஸ்ஸாக போனதுக்கு மெயின் காரணம் யாருன்னா அந்த சார்லஸ் பேபேஜ் அப்படிங்கிறதா. என்னென்னா சிம்பிள் கால்குலேட்டிவ் டிவைஸ் டு தி ஹை ஸ்பீட் ஆஃப் தி போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் மற்ற விஷயம்லாம் என்ன இருக்கணும், ஒரு போர்ட்டபுளாக ஒரு கம்ப்யூட்டரை ஈஸியாக நேவிகேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ நமக்கு இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆணுச்சு, அதோடய ஃபாஸ்ட் கால்குலேஷனை வச்சு தான் இந்த கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம் the manual method of the computing was slow and prone to errors. நம்ம ஒரு மனுஷனை 8 மணி நேரம் ஒர்க் பண்ண வச்சோன்னா என்ன ஆகும், டைன்னு ஆகிடுவான். காரணம் என்ன, அவங்களோட எனர்ஜி லாஸ் ஆகிடுது, அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு 4 hours நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொரு 4 hours ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான். 8 hours நம்ம சொன்னாலும் அவ்வளோதான் ஒர்க் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் 8 hours 8 hours கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ், அதனுடைய மெமரி டிவைஸ், அதனுடைய இருக்கக்கூடிய உள்ளர இன்பில்ட் ஆஃப் த ஈவெண்ட் கரெக்டாக இருக்கிற வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல, சட்டன்ஸ் வேர் மேட்ச் டெவலப் தி ஃபாஸ்ட் கால்குலேட்டிங் டிவைசஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு கால்குலேட்டிங் டிவைஸ் பண்ணணும். இந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அபேகஸ்னு இந்த மணிச்சட்டம் மாதிரி ஒரு இருக்கும். முன்னாடி சின்ன ஈவெண்ட்டில் ஒரு ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்லேட்டில் வச்சு 1 2 3 4 மணி கட்ட மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நம்பர்ஸ் வச்சு சொல்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டருடைய தலைமுறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா வேரியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஈவெண்ட்டில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி சொல்கிறது 1940லேருந்து 56, 1940. நமக்கு எப்போ சுதந்திரம் வந்துச்சு, 1947. அப்போ 1940லேருந்து
ஒரு 56 ஒரு 16 வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது ஃபார்மேட் ஆனிச்சு. திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் தி வேக்யூம் டியூப்ஸ். நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெருசாக இருக்கும் ஒரு ரூம்குள்ளே, அதில் வந்து வேக்யூம் டியூப்ஸை யூஸ் பண்ணி தான் அதனுடைய சைஸஸ் ஆல்சோ கிரியேட்டிங் ஃப்ரம் த இட் இஸ் மோர் எவர் ஃப்ரம் தி பிக் இன் சைஸ். அது சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இட்ஸ் கன்சியூம்ட் ஆஃப் தி மோர் பவர். பவர் ஏற்கனவே நம்ம ஃபிசிக்ஸில் என்ன பார்த்தோம், என்ன ஒர்க் பண்ணுற விஷயத்து தான் பவர் பார்த்தோம். அதுமாதிரி செம பவராக இருந்துச்சு அந்த டைமிங்கில். அதாவது அது கன்சியூம் பண்ணுற ஏரியாவாக இருந்தாலும், அது கன்சியூம் பண்ணுற மெமரி டிவைஸ் இருந்தாலும், அது யூஸ் பண்ணுற எல்லா டிவைஸஸ் மேனுஃபேக்சர் டியூ டு தி ஓவர் ஹீட்டு. அதாவது ரொம்ப ஹீட் பண்ணால் அது ஒர்க் பண்ணாத சுச்சுவேஷன் கூட க்ரியேட் ஆகிடும். அது மேல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. அப்போல்லாம் மெஷின் லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்ரான், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோபால், இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. மெஷின் லாங்குவேஜ், மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜாக இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டட் லாங்குவேஜஸாக இருக்காது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில். அப்போ நீ கற்றுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, பெருசாக இருக்கும். அப்போனா என்ன, அது எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணும், பவர்லேருந்து எல்லாமே. அதே சமயம் ஓவர் ஹீட் ஆகிடும். அப்போ மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து இனியாக், எட்வாக், எட்ஸாக், அது இனியாக், எட்வாக், யூனிசாக் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இதனுடைய இனியாக் வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 27 டன்னு. பார்த்துக்கோ, 27 டன்னு. அதோட சைஸ் வந்து 8 ஃபீட்டு, 100 ஃபீட்டு, 3 ஃபீட்டு. இந்த மாதிரி அது கன்சியூம்டு அரவுண்ட் தி 150 வாட்ஸ் ஆஃப் தி பவரை கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தது. சரி, எங்களுக்கெல்லாம் பெருசாலாம் வேணாயா, எங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா, இது ஒரு 16 வருஷம் இதிலே பொழுது போணுச்சா. எங்கள் 1940லேருந்து 56 வரைக்கும், 56லேருந்து ஓகேவா, நம்ம 66ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் 8 வருஷம் தான் அது இருந்துச்சு. 56லேருந்து 64 வருஷம் வரைக்கும் செகண்ட் ஜென்ரேஷன். இது பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர் பிஎன்பி என்பிஎன் டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் படிக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஃபிசிக்ஸில் நாங்கள் ப்ரொஃபஸராக இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸில் யார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் எடுப்போம். பிஎன்பி என்பிஎன் டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி டிரான்சிஸ்டர் பிஎன்பின்னு எழுதியிருக்கும். என்பிஎன் அது எமிட்டர், டயோடு, அந்த பேஸு, எமிட்டர், பேஸு, அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஓகேயா, சரி. இது என்னன்னா அதை விட ஸ்மாலராக இருந்தது. யாரை விட, நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் விட இது பயங்கர ஸ்மாலாக இருந்தது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நல்லா ஒரு வேக்யூம் டியூபாக யூஸ் பண்ணோம். பெரிய பெரிய டியூபாக எடுத்து நம்ம பெரிய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணோம். இது கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருந்தது. ஜென்ரேட்டர் லெஸ் ஹீட், கொஞ்சோண்டு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. கன்சியூம்டு லெஸ் பவரும் கம்மியாக இருந்தது. ஸோ கம்பேர்ட் டு தி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அவ்வளோதான். மற்றபடி பஞ்ச் கார்டுன்னு ஒரு கார்டு இருந்துச்சு, அப்போ அதை யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப், பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். பேட்ச்னால் ஒரு தனித்தனியாக ஒரு ப்ராசஸிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு மல்டிபிளாக ஒரு ப்ரோக்ராம் போடுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரே இதில் இவெண்ட்டு முடியாது. ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராமாக மல்டியே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா ஏ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், பி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதோட ரிசல்ட்டு சி கண்டுபிடிக்கிறது ஒரு இடத்துல இது மாதிரி மல்டி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறது தான் எரிச்சலாக இருக்குமா இல்லையா. ஸோ அதை பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அப்போ அது டெவலப்பிங் இருந்துச்சு. மெஷின் லாங்குவேஜ் as well as அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ்டு ஃப்ரம் தென். அசம்பிளி லாங்குவேஜில் எல்லாமே அசம்பிள் பண்ணுற மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படி பார்த்தோம்னா 1964லேருந்து 1971 வரைக்கும் இந்த இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 40லேருந்து 56, 56லேருந்து 64, 64லேருந்து 71. இங்கே வந்து இன்டெகிரேட்டட் சர்க்யூட் ஐசி, இன்னும் நாங்கள் ஃபிசிக்ஸ் லேபில் ஐசிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ் ஸ்மாலராக இருந்துச்சு. அப்போ செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா IBM 1401, IBM 162. என்ன இது நம்பர் மேடம் அப்படின்னா, ஜஸ்ட்டு அது இத்தனை பிட்டு தாங்கும். 14 பிட்டு தாங்கியிருக்கும், 16 பிட்டு, இந்த மாதிரி பிட்டு தான். 2^3, 2^4 அப்படின்றத 2^4 என்ன அர்த்தம், 2 2 4, 4 2 8, 8 2 16, 8 2 16. அப்போ 2^4னா 16 பிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கேல்குலேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது யூனிவேக் 1108 அப்படிங்கிறது இருந்துச்சு.
அண்ட் தேர்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஐபிஎம்மில் 360 சீரியஸு அப்போ 36 பிட்டாக மாறிச்சு. அப்போ 16 இருந்ததா, இப்போ என்ன ஆயிடுச்சு 36 பிட்டாக தான் 360 சீரியஸ். ஹனிவெல் 6000 சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் 1971லேருந்து 80 வரைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேக்யூம் டியூப் யூஸ் பண்ணோம், செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணோம், அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ஐசி யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர்னால் ஒன்றும் கிடையாது, நிறைய ஐசி பார்த்தோம் இல்லையா, இந்த ஐசி பார்த்தோம் இல்லையா, இந்த ஐசியை இன்டெக்ரேட் பண்ணி நிறைய ஐசி இன்டெக்ரேட் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அது உள்ளார நிறைய தெரியுதா, அது உள்ளார பாக்ஸ் மாதிரி போட்டு உள்ளார இருக்கும், அதுதான் மைக்ரோ ப்ராசஸ். இதில் வந்து ஸ்மால் ஸ்கேல் இன்டெக்ரேஷன் இருக்குது, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெக்ரேஷன் இருக்குது. ஆனால் இதில் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெக்ரேஷனை ஃபோர்த் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாங்க 71லேருந்து 80 வரைக்கும். இது கொஞ்சம் ஸ்மாலராக இருந்தது, அந்த டிவைசஸ் விட இது கொஞ்சம் ஸ்மாலராக இருந்தது. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ் வித் ஐபிஎம் ஆப்பிள்லாம் டெவலப் பண்ணாங்க. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் நம்ம 1980லேருந்து டில் டேட் வரைக்கும் இப்போ ரோபாட்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ULSI, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். VLSIனா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன், யூனா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். சரி, இதுக்கு என்னன்னா ஒரு பேரலல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணாங்க. பேரலல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஐசி ஏற்கனவே இன்டெகிரேட் ஆனிச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு ஐசியை போட்டு பேரலாக வச்சுக்கிறது. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணோம். கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டிராஸ்டிக்லி ரெடியூஸ்டு, அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இட் கேன் ரெகக்னைஸ் இமேஜ் கிராஃபிக்ஸ். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பிக்சல்ஸ் இருக்காது, இப்போ அதிகமாக பிக்சல்லாம் ஒன்றும் கிடையாது, டாட்டாக இருக்கும். அது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படி சொன்னால் அந்த பிக்சர்ஸ் குவாலிட்டியே தெரியும். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது, ஏபிள் டு சால்வ் தி ஹை காம்ப்ளெக்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் ஆஃப் தி டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்லாம் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் பார்த்தோம். அண்ட் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபியூச்சர்ஸில் இருக்குது, அது என்னென்னா பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். டிஸ்ட்ரிபியூட்டடாக எல்லாத்துக்கும் வழங்குற மாதிரி. இந்த இடத்துல இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கேன், அவங்கள்ட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும், அந்த மாதிரி வரலாம் இன் ஃபியூச்சரில். அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து ஏதாவது ஒரு டிவைஸ், நம்மளோட டிவைஸை ஆன் பண்ணி அவங்க ஃபோன் நம்பர் கால் பண்ணாலே அவங்களோட பயோடேட்டா, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டிஸ்பிளே ஆகலாம். ஒரு இதுக்கு இப்போ கூட சிலது கண்டுபிடிச்சாங்க. நான் லண்டனில் இருக்கும்போது சில டிஸ்பிளே இருக்கும், ஃபோனை யூஸ் பண்ணோன்னா நம்ம அழகாக ப்ரொஜெக்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மடித்து வைக்கிறதுலாம் நிறைய இருந்தது, அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். கம்ப்யூட்டர்ஸை பிகம் ஸ்மார்ட்டராக இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் நமக்கு பிடிக்கும். அப்புறம் டெவலப்மெண்ட் ரோபாட்டிக்ஸ் நேச்சர்ஸில் இருக்கலாம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்கலாம், டெவலப்மெண்ட் ஆஃப் தி வாய்ஸ் ரெகக்னைசிங் சாஃப்ட்வேர். ஏன்னா இப்போ நம்ம அடிக்கவே டைப் பண்ணுறோம், இப்போ நிறைய வாய்ஸில் வந்துச்சு, அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இனியாக்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கால்குலேட்டர்ஸ் அப்படிங்கிறத இன்வென்ட் பண்ணது ப்ரெஸ்பர் எக்கர்ட் அப்படின்னு ஜான் மேக்லி அப்படிங்கிற 2 பேரும் யூனிவர்சிட்டி ஆஃப் த பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க 1943. ஏன்னா அது 1940லேருந்து 56 வரைக்கும் அந்த ஜென்ரேஷன் இருந்தது. அண்ட் வாஸ் நாட் கம்ப்ளீட்டட் அன்டில் 1946 வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணலை. பட் இட் ஆக்குபைடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டுனா 1800 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டு. பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு கம்ப்யூட்டரு, தெரியுதா? அப்போ 1800 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் யூஸ்டு அபவுட் 18,000 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் எவ்வளோ இருந்தது? ஆல்மோஸ்ட் 50 டன் இருந்தது. இந்த எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கால்குலேட்டர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர், பிகாஸ் இட் வாஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் த ரெகக்னேஷன், அதாவது கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆப்டிக்கலாக ஒளி ஊடுருவுறது லென்ஸ் மாதிரி இருக்கிற டிவைசஸ்ஸு. அது வந்து ஹிந்துஸ் ஸ்கிரிப்ட்ஸ் ஹேஸ் பின் டெவலப்டு யூஸிங் த டீப் லேர்னிங் ஆஃப் த நியூரல் நெட்ஒர்க்ஸு.
அதாவது அந்த காலத்துலலாம் அந்த சிந்து சமவெளி நாகரிகம், இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்லலாம் சின்ன மைனூட்டாக போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்கிங்லாம் இல்லை டீப் லேர்னிங்லாம் இருந்தது. நியூரல் நெட்ஒர்க்லாம் நிறைய நெட்ஒர்க் இருக்கும். ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு ரோபோட் கையை தூக்குது, காலை தூக்குது, அண்டு பேசுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த நியூரான்ஸ் மாதிரி அதனுடைய வாய்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுதான் இங்கே நியூரான் நெட்ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இமேஜஸ் நிறைய இருக்கும். ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷனில் அந்த மாதிரி ஆர்ட் கிராஃப்ட்லாம் அவங்க அழகாக பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஃபேக்ட் தி சிஸ்டம் வில் பி ஏபிள் டு ரெகக்னைஸ் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்றும் கிடையாது, அந்த சிம்பிள் கல்வெட்டுகளில் அந்த சிம்பிளு அந்த கிராஃபிக் சீக்வன்சஸ்லாம் இருக்கும் பாரு. இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வளைவாலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி பிக்சல்ஸ் அழகாக பண்ணியிருக்காங்க, அப்போ இருக்கிற காலமாடு இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இதுக்குள்ளே இருக்கும். There are totally 417 symbols. கிராஃபின்ஸ்னு ஒன்று கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அந்த கார்பன் வச்சு யூஸ் பண்ணதான் இருந்தது. இப்போ வந்து நம்ம வேறு மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் 3700+ ஒரு டெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இருந்திருக்குது. அந்த டேட்டா ஃபார் தி மெஷின் டு லேர்ன் அண்ட் அட்டைன் தி எக்ஸ்பர்ட் லெவல் ஆஃப் தி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறாங்க. பட் அதுக்கும் இதுக்கு என்ன மேடம் சம்மந்தம் அப்படின்னா, சின்ன டாட்டு சின்ன ஸ்கிரிப்டெல்லாம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அது மாதிரி தான் இப்போ இருக்கிற லெவல்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட்டில் கிராஃபிக்ஸ்லாம் அழகாக செய்யலாம் அப்படின்றதுக்கு பார்த்துருக்காங்க. ஸோ டேட்டானால கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா. அப்போ வி ஆல் நோ தட் த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா ஒரு ப்ராசஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் ஆகிற டேட்டாஸ் எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் ரேட்டில் ஆகும், ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை பண்ணும். டாஸ்க்னால் கிடையாது, ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க, இஃப் லூப் போட்டு ஒரு கண்டிஷன் போட்டு எழுதி வச்சுருக்கோன்னா அது ஒரு டாஸ்க்கு. ஃபார் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு டாஸ்க்குன்னு எப்படி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொன்றே ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேரேஜ்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சமையல்காரவங்க ஒரு டாஸ்க்கு, அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவையான சமையல் பாத்திரம், அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபுட்டு, மற்ற எப்படி ப்ரிப்பரேஷனு, எத்தனை ஆள் எல்லாம் அவங்க மட்டும் பார்த்துப்பாங்க. அதுமாதிரி பியூட்டிஷியன் கூட்டம்னா அவங்க தனியாக டாஸ்க்கு, அதாவது அவங்களுக்கு கொடுத்த விஷயத்த அவங்க பார்த்துப்பாங்க, அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸு. அடுத்து பந்தி பாய் அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் இவங்க ஒரு ஆள், வர்றவங்களெல்லாம் இது பண்ணுறது, அப்போ தான் ஒரு ரிலேஷன் அக்கமடேட் பண்ணுறது, அதெல்லாம் சேர்ந்துனா ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனு என்ன ஆகும், அதுதான் இந்த ப்ரோக்ராம்லேயும் யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்லேயே எல்லா டாஸ்க்கையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சொல்கிறது தான் ஃபங்க்ஷன். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா வி ஹேவ் டு யூஸிங் தட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் த டாஸ்கிங் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸை நம்ம பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் இங்கே லாட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டாஸ்க் இருக்கும். அது எப்படின்னா ஸ்டோரிங் டேட்டா, அந்த டேட்டா வெதர் ஃபோர்காஸ்டிங்காக இருக்கலாம், புக்கிங் ஆஃப் த ஏர்லைன்ஸாக இருக்கலாம், ரயில்வேவுடைய புக் பண்ணலாம், மூவி டாஸ்க், இப்போ நிறைய ஆப்பெல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ அது எல்லாமே டிஃப்ரெண்ட் டாஸ்க் பண்ணுறதுக்கு. அப்போ டேட்டானா என்னென்னா இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் தி கலெக்ஷன் ஆஃப் தி நியூ ஃபேக்ட், அதர்வைஸ் கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆர் ப்ராசஸிங். சிம்பிளாக சொன்ன பண்ணால் இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பட் நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் இது சீக்வன்ஸாக இது மாதிரி எழுதணுன்னா என்ன அர்த்தம், டெஃபினேஷன் அப்படின்னா அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன். அது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஆஃப் ரா ஃபேக்ட். அது இன்ஃபர்மேஷன் ராவாக இருக்குன்னு என்ன அர்த்தம்னா அது வந்து யூஸ் பண்ணாமல் அந்த ரா ஃபேக்டில் இருக்குது. சூட்டபிள் ஃபார் கம்யூனிகேஷன், எந்த கம்யூனிகேஷனுக்கு எது தேவையோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்டர்பிரிட்டேஷனாக ப்ராசஸிங் ஆகிறது எல்லாமே டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 134:16 கவிதா டேட்டா, அதாவது 134 கவிதா ஸ்ட்ரீட்டு அப்படின்னா திஸ் வில் நாட் கிவன் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ். இது மெசேஜ் கிடையாது, சம் டேட்டா. அந்த நல்லா அந்த விஷயத்தை கோத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது கிடைக்கிறது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன். Information is a collection of the fact that is which conclusions may be drawn. In simple words, we can say that data is a raw fact. Data is a collection of information சொல்லுவாங்க. அது raw factனா அர்த்தம். அது நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. கவிதா ஒரு பக்கம் கிடக்கும், 36 நம்பர் ஒரு பக்கம் கிடக்கும், வள்ளுவர் ஸ்ட்ரீட் ஒரு பக்கம் கிடக்கும், சென்னை ஒரு பக்கம் கிடக்கும். இதெல்லாம் டேட்டா. இது ஆர்கனைசேஷன் பண்ணாது, ரா ஃபேக்ட் அவ்வளோதான். இட்ஸ் எ ப்ராசஸ் டு கிவ் தி மீனிங்ஃபுல்
டேட்டா இஸ் a raw fact that is processed to give the meaningful order or structure. அது ஸ்ட்ரக்சராக பண்ணுறோம் இல்லையா, சி கவிதா, சன் ஆஃப் தி யாராவது சந்திரன். அடுத்து வந்து அவங்க 43 வள்ளுவன் ஸ்ட்ரீட்டு, சென்னை, குரோம்பேட், ஏதோ குரோம்பேட் சென்னை அப்படி போடுறோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன். டேட்டாங்கிறது ஒரு ரா ஃபேக்ட். ஓகேவா? ஸோ அதான் processed collection of the raw fact suitable for communication, interpretation or processing. ப்ராசஸிங் பண்ணும்போது தான் அது டேட்டா எடுத்துக்கும். இன்ஃபர்மேஷன் அப்படி சொன்னால் எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அபவுட் கவிதா கான்வேஸ் சம் மீனிங். இப்போ ஒரு இன்புட்டு, ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு அவுட்புட்டு, டேட்டா என்ன ஆகுது, இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சரி, அப்போ என்ன அர்த்தம்னா ஏ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். தி இன்புட் டேக்ஸ் தி ரா டேட்டா, அடிக்கிறோம்ல அந்த இன்புட், அது ரா டேட்டா, அது அன்ப்ராசஸ்டு. அந்த ப்ராசஸிங் ஆகும்போது கண்ட்ரோல் ஆஃப் தி செட் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் என்னது, ப்ராசஸ்ஸு. அது வெளில வரது என்னது, அவுட்புட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸ் போடுறோம், மாம்பழ ஜூஸு. மாம்பழத்தை எடுத்துக்கிறோம், இது ரா ஃபேக்ட்டு. அது தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், அது பீசஸ்ஸு. சுகரை கொஞ்சம் தனியாக வச்சுக்கிறோம். இப்போ எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது, நம்ம ஒன்றும் ப்ராசஸ் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மாம்பழத்தை போட்டு தண்ணியை தனியாக வச்சுக்கிறேன். இல்லை எனக்கு தண்ணியே வேணாம், வெறும் மாம்பழ ஜூஸ் தான் வேணும்னா சுகர் தனியாக ஆட் பண்ணதை எடுத்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அது ப்ராசஸிங். எனக்கு லாஸ்ட்டாக ஒரு ஜூஸ் கிடைக்கும் இல்லையா டம்ளரில், அதுதான் என்னது, அவுட்புட். அதே மாதிரி டேட்டாங்கிறது ஒரு ரா ஃபேக்ட்டு. அதை நான் ப்ராசஸ் பண்ணணுன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போட்டு பண்ணாதான் அது மீனிங்ஃபுல்லாக இருந்தால் தான் ப்ராசஸ்ஸு. அப்படி தானே, மாம்பழத்தை போட்டேன், கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணேன், இல்லை வேணான்னு அதை எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஒரு சுகரை ஆட் பண்ணேன், இது எல்லாமே ப்ராசஸிங். கடைசியில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் அவுட்புட்டு. இப்படி தான் வந்து சிஸ்டம் நமக்கு இன்புட்டு, ப்ராசஸ்ஸு, அவுட்புட்னு ஒர்க் பண்ணோம்.